இந்த அஸ்தங்க தோஷத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் என்னென்னா, சூரியனோட மின்காந்த கதிர்வீச்சுக்கு அருகாமையில் மற்ற கிரகங்கள் போகும்போது தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் இழந்துடும். ஏன்னா காந்தத்தில் நெருப்புகளை போட்டிங்கன்னா காந்தம் தன்னுடைய தன்மை இழக்கிற மாதிரி சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அருகாமையில் எந்த கிரகமும் போகக்கூடாது. அப்படி போயிட்டா தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை இழந்துடும். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதற்கு முன் பின் எந்த கிரகங்களுமே ஒரு 8 டிகிரிக்குள்ளே இணைகிறது நல்லது கிடையாது. அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை இழந்துடும். ஜோதிட சாஸ்திரத்தை ஒளிபுரிந்திய சாஸ்திரமாக நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வந்தாலும் கூட உண்மையான ஜோதிட சாஸ்திரம் ஒளிபுரிந்திய சாஸ்திரம் அல்ல. அது மின்காந்த கதிர்வீச்சுகளை கொண்டு இயங்கிறதுனால. ஏன்னா ராகு கேதுகளுக்கு என்ன ஒளி இருக்குது? அப்போ ராகு கேதுகளை பொறுத்தவரை எப்படி நம்ம உடம்போட இயக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் மூலியமாக தான் செயல்படுறதுனால சூரியனை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகள் கொடுப்பார். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். சூரியனோடு எந்த கிரகம் சேர்ந்தாலுமே ராகு கேதுவை தவிர அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட தன்மை இழந்துடும். அதை தான் நம்ம அஸ்தங்கம்னு சொல்கிறோம். அஸ்தங்கம்னா என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒளிபுரிந்திய கிரகமாக எடுத்துக்காதீங்க. அதீதமான முறையில் வெப்பத்தை கதிர்வீச்சு கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கு அருகாமையில் எந்த கிரகங்கள் போனாலுமே அந்த கிரகங்களுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் சிதிலடையும். அந்த சிதிலமடைஞ்ச பலகீனமாக இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காரகத்துவம், ஆதிபத்தியம் இரண்டையும் இழந்துடும். இந்த அஸ்தங்க தோஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி சொல்லியிருக்கான விதி விலக்குகள் நிறையா சொல்லியிருக்கிறனால அஸ்தாங்க தோஷம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இந்த அஸ்தங்க தோஷத்தை பார்த்ததுக்கு பிறகு விதி விலக்குகளை அடுத்த பதில பார்க்கலாம். சூரியனை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தை மேலக்கூடிய அதீதமான மின்காந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கக்கூடியவர். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை ஒளிபுரிந்திய சாஸ்திரமாக பார்த்தாலும் கூட உண்மையாலுமே ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே 8 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டால் மேலே முழுவதுமே இருட்டாக தான் இருக்கும். விண்கற்கள் மூலயமா நம்மளுக்கு வெளிச்சமாக தெரியுதே தவிர உண்மையாலுமே மேலே ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு மேலே வான்மண்டலத்தில் வெளிச்சம் இருக்காது. அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு அதீதமான முறையில் வெப்பத்தை உமிழக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுக்களாக இருக்கிறனால வெப்பத்துக்கு அருகாமையில் நீங்கள் எந்த ஒரு பொருளை கொண்டு போனாலும் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கும். அப்போ காந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்புக்குள்ளே போடுறீங்க, இல்லை வெப்பத்துக்கு அருகாமையில் கொண்டு போகிறீங்க, காந்தம் தன்னுடைய தன்மை இழந்துடும். அப்போ நவகிரகங்களாக இருக்கக்கூடிய நவகிரகங்களில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவை தவிர மீதி இருக்கக்கூடிய சப்த கிரகங்களில் சூரியனோடு சேரக்கூடிய 6 கிரகங்களும் தன்னுடைய தன்மை இழக்கும். இதுதான் அஸ்தங்கம்னு பேர். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் அதீதமான முறையில் வெப்பத்தை உமிழக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகளை கொடுக்கறனால இந்த சூரியனுக்கு அருகாமையில் எந்தெந்த கிரகங்கள் போகுதோ தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் சிதிலமடையும், கெட்டு போயிடும். அப்போ சூரியனுக்கு அருகாமையில் எந்த கிரகமும் போகிறது நல்லதல்ல. அதுதான் அஸ்தங்கம்னு பேர். சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து குரு, அதுக்கடுத்து சுக்கிரன், அதற்கடுத்து சனி. ராகு கேதுக்களை விட்டுறலாம். மொத்தமே இந்த 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரியாக பிரிச்சிருக்காங்க, 360 பாகையாக பிரிச்சிருக்காங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசி மண்டலத்தில் எங்கே இருக்கிறாரோ, எந்த பாகை கலை வெகுளையில் இருக்கிறாரோ, எந்த டிகிரியில் இருக்கிறாரோ, டிகிரினாலும் பாகைனால் ரெண்டும் ஒன்று தான். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் எந்த டிகிரியில் இருக்கிறாரோ அதற்கு முன் பின் எந்த கிரகங்களுமே ஒரு 8 டிகிரிக்குள்ளே இணைகிறது நல்லது கிடையாது. அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை இழந்துடும்.
ஜோதிட சாஸ்திரத்தை ஒளிபுரிந்திய சாஸ்திரமாக நம்ம ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வந்தாலும் கூட உண்மையான ஜோதிட சாஸ்திரம் ஒளிபுரிந்திய சாஸ்திரம் அல்ல. அது மின்காந்த கதிர்வீச்சுகளை கொண்டு இயங்கிறதுனால. ஏன்னா ராகு கேதுகளுக்கு என்ன ஒளி இருக்குது? அப்போ ராகு கேதுகளை பொறுத்தவரை எப்படி நம்ம உடம்போட இயக்கத்தை கொடுக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மின்காந்த கதிர்வீச்சுகள் மூலியமாக தான் செயல்படுறதுனால சூரியனை பொறுத்த வரைக்கும் வெப்பத்தொமிழக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகள் கொடுப்பார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய குளிர்ச்சியான மின்காந்த கதிர்வீச்சுகள் கொடுப்பார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெப்பத்துடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் ஜாஸ்தி கொடுப்பார். இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு மின்காந்த கதிர்வீச்சுகள் அதிர்வலைகள் இருக்குது. அப்போ சூரியனோட எந்த கிரகமுமே கண்டிப்பாக 8 டிகிரிக்குள்ளே சேர்றது நல்லதில்லை. சூரியனுக்கு அருகாமையில் 12 டிகிரிக்குள்ள சந்திரன் சேரும் பொழுது அது அமாவாசை யோகமாக சொல்லப்படுது. குறிப்பாக 8 டிகிரிக்குள்ளே சூரியனோட சேர்றது நல்லதல்ல. அப்படி சேரும் பொழுது சந்திரனுடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் பாதிக்கும். சந்திரனுடைய காரகத்துவம் என்னென்ன? மனம், எண்ணம், உடல், தாய். ஒரு மனிதனோட தாய் நல்லா இருக்கணும், ஒரு மனிதனோட மனம் நல்லா தீர்க்கமாக முடிவெடுத்து திட்டவட்டமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னா அந்த சந்திரன் கெட்டு போகக்கூடாது. சூரியனுக்கு அருகாமையில் போய் 8.5 டிகிரிக்குள்ளே. அதற்கடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியம், வீரியம், பராக்கிரம், சகோதர காரகன். அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம். இந்த செவ்வாய் சூரியனுக்கு அருகாமையில் சாஸ்திர ரீதியாக 17 டிகிரிக்குள்ளே முன்னும் பின்னும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே ஒரு 10 டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது செவ்வாய் தன்னுடைய தன்மையை இழந்துடுறார். புதனை பொறுத்த வரைக்கும் புத்தி, நரம்பு, அறிவு, மாமா காரகன். அப்போ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்து 14 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சில பேரும், 13 டிகிரிக்குள்ள கூட சில பேரும் சொல்கிறாங்க. 13 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட சூரியனுக்கு அருகாமையில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் புதனாக இருக்கிறனால அஸ்தங்க தோஷம் புதனுக்கு கிடையாது. ஆனாலும் கூட ஒரு 3.5 டிகிரிக்குள்ளே 3.20 பாகை கலைக்குள்ளே புதன் இணையும் பொழுது தன்னோட தன்மை இழந்துடுறார். குரு தான் தனகாரகன், புத்திர காரகன். உங்களுக்கு பைசா வேணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நற்பயிர் கிடைக்கணும், நிறைஞ்ச வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா குரு ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூரியனுக்கு அருகாமையில் முன்பின் 11 டிகிரிக்குள் இருக்கிறது நல்லது கிடையாது. இருந்தாலும் கூட 8 டிகிரிக்குள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. மிகப்பெரிய அளவில் குரு தன்னுடைய தன்மையை சூரியனோட சேரும் பொழுது இழந்து சூரியனுக்கு தன்னோட பலத்தை முழுமையாக கொடுத்துருவார். யாருக்கெல்லாம் அரசாங்க வேலையில் மிக உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவை சூரியனை அஸ்தாங்கப்படுத்தி சூரியனை அங்கே வலுவாக இருப்பார். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தனகாரகன், புத்திர காரகன், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு எந்த ரூபத்திலையும் சூரியனோட சேர்ந்து 8 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் அடைகிறது நல்லதல்ல. அப்படி அஸ்தமனம் அடையும் பொழுது தன்னோட தன்மை இழந்துருவார். அதற்கடுத்து சுக்கிரன், காமம், கலத்தர காரகன், இல்வாழ்க்கை, அன்பு, பாசம், சுகம், லக்ஸுரியான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கொடுக்குற சுக்கிரன் தான். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு அருகாமையில் 9 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறது சுக்கிரனுக்கு கடுமையான அஸ்தங்க தோஷம்தான். 8 டிகிரிக்குள்ளே சுக்கிரன் இருக்கும் பொழுது தன்னோட தன்மை இழக்கிறதுனால இல்வாழ்க்கை பாதிக்கப்படும். தாம்பத்திய சுகம் திருப்தியை தராது. விதிவிலக்குகள் நிறையா இருக்குது. அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஓரலாக சொல்லித்தரோம். அப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணை கொடுக்கக்கூடிய காம சுகத்தை கொடுக்கக்கூடியவர், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், இல்வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், லக்ஸுரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு முன்னும் பின்னும் 8 டிகிரிக்குள்ளே இருக்கிறது நல்லது கிடையாது. அதற்கடுத்தபடியே சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி, வாழ்க்கையில் கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் சனி வலுவார். உடல் உழைப்பு கொடுக்குறவங்க, தன்னோட திறமையான வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க, போராடி ஜெயிக்கிறவங்க, புரட்சியாளராக இருக்கிறவங்க. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் 15 டிகிரிக்குள்ளே சூரியனோட சேரும் பொழுது அஸ்தங்கம்னு சொல்லியிருக்குது. ஆனால் இதுவும் அப்படி தான் 8 டிகிரிக்குள்ளே சூரியனோட சேர்றது அனுபவத்தில் தவறு. இப்படி சேரும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம், மந்த குணம், அசால்ட்டுத்தனம் ஜாஸ்தியாயிரும். ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம், ஆயிலை தருபவர் சனி. இந்த சனி சூரியனுக்கு அருகாமையில் 3 டிகிரிக்குள்ளே 2 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் அடையக்கூடாது. இது விதிவிலக்குகள் நிறையா இருக்குது, அடுத்து பார்க்கலாம். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ராகு கேதுக்களோடு சூரியன் சேரும் பொழுது தங்கிட்டு இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகளை அவர்கிட்ட இழப்பாங்க.
அப்போ ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட சேர்ந்தும்போது கிரகண தோஷத்தை இவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எப்பயுமே ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறீங்க, இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியே இல்லை, ரெண்டுக்கு நடுவில் டியூப் போட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் அதுக்கு போயிடும். அது மாதிரி இவர்கிட்ட அதீதமான மின்காந்த கதிர்வீச்சுகள் இருக்குது. இவர்கிட்ட எந்த விதமான கதிர்வீச்சுகள் இல்லை அப்படின்னா இது ஃபேஸ், இது நியூட்ரல். அப்போ என்ன செய்யும், நேராக கடத்தி தன்னோட இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கும். அப்போ சூரியன் இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சுகள் நேராக கடத்தி இந்த ராகு கேது வச்சுக்கிறதுனால தான் ராகு கேதுவை கிரகண தோஷம்னு சொல்கிறோம். இந்த சூரியனோட அஸ்தமனமாகக்கூடிய கிரகங்கள் தன்னோட தசையை நடத்தும் போது மட்டுமே காரகத்துவம் ஆதிபத்தியம் பெரிய அளவில் பாதிக்கப்படுறத அனுபவத்தில் பார்த்துருக்கோம். விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னா அஸ்தமனம் அடையக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்களை சுபகிரகங்கள் பார்த்தாலோ ஒரு 10 டிகிரி தள்ளி சுபகிரகங்கள் இணைந்திருந்தாலோ இழந்த தன்னுடைய வலுவை அந்த கிரகங்கள் மூலிமா கண்டிப்பாக மீட்டெடுத்து நல்லதே தன்னோட தசையில் கொடுக்குறதையும் பார்த்துருக்குறோம். குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் கூட தன்னோட தசையில் காரகத்துவமோ ஆதிபத்தியமோ பெரிய அளவு பாதிக்கப்படுறதில்ல. இந்த காரகத்துவம்னா என்ன அப்படின்னா சூரியன்னா தன்னம்பிக்கை நாயகன். சூரியன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தார்னா நல்ல தகப்பன் இருப்பார். இதனுள் இது இருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது பேர் தான் காரகத்துவம்னு பேர். சந்திரன்னா மனம், உயிர் காரகத்துவம் தாய். செவ்வாய்னா வீரம், உயிர் காரகத்துவம் சகோதரன். புதன்னா புத்திசாலித்தனம், அறிவு, மெமரி பவர், ஞானம், எல்லாத்துக்குமே நரம்பு. உயிர் காரகத்துவம் மாமா. குரு அப்படின்னா குழந்தை, உயிர் காரகத்துவம். ஜட காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பணம், பொருளாதாரம், முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கறது. பணம்னு ஒரு விஷயத்தை இருக்கிற குரு வலுவாக இருக்கணும். குரு இருந்தால் தான் பணங்கிற விஷயம் வரும். ஏன்னா தனக்காரகன் அவர் தான். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லக்ஸுரியான சொகுசு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான கார், சொகுசு வீடு, இப்படி எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து பொருளுமே சந்தோஷம் கொடுத்தா ஜடக்காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் தான் வருவார். உயிர் காரகத்துவம் மனைவி, கணவன், தாம்பத்திய வாழ்க்கை. சனியை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையான காரகத்துவமாக இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடம், எலும்புகள், மயிர்கால்கள், கண்ணுடைய கருவிழி அத்தனையும் இயக்கிறவர் சனி தான். சனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வலுவாக இருந்தால் தான் வயசான காலத்தில் காலை சாட்சி நடக்க மாட்டாங்க. சனி ஒருத்தருக்கு அஸ்தங்கமாகி கெட்டு போயிடுச்சுன்னா வயோதிக காலத்தில் ஒரு 60 வயசுக்கு மேலே முட்டுக்கள் தேய்மானம் ஏற்படுறது, ஒரு வயோதிக காலத்தில் எலும்புகள் நொறுங்கி போகிறது, கீழே ஒன்று கால் உடஞ்சி போயிடுறது. இதெல்லாம் என்ன காரணம்னா சனி தன்னுடைய கதிர்வீச்சுக்கள் அதீதமான முறையில் கொடுக்க முடியாமல் இருக்கும்போது இது மாதிரி தவறுகள் நடக்கும். அப்போது இந்த ஆதிபத்தியம்ங்கிறது வேறு, காரகத்துவம் வேறு. இப்போ காரகத்துவம் பார்த்தாச்சு. ஆதிபத்தியம்னா என்ன? இப்போ கும்ப லக்னத்திற்கு சந்திரன் 6ஆம் இடத்துக்கு உடையவர். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு உடையவர். அப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு அஸ்தமனம் அடையுது அப்படின்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் கெடும், முயற்சி கெடும், முன்னேற்றம் கெடும், இளைய சகோதரரால் சங்கடம் ஏற்படும், செய்யக்கூடிய தொழிலில் வாக்குவாதங்களும் சங்கடங்களும் வலிவேதனையும் உணர்வாங்க. இப்போ புதன் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 4, 5ஆம் வீட்டுக்குடையவர், 6, 7, 8ஆம் வீட்டுக்குடையவர். ஆயுளை தரக்கூடியவர் அவர் தான். அதே மாதிரி 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் அவர் தான். மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர் புதன் தான். புதனை பொறுத்தவரை கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா மன மகிழ்ச்சி, விருப்பம், ஆசை, அதிர்ஷ்டம், ஆயுள் இதெல்லாம் கெடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. விதி விலக்குகள் நிறைய இருக்குது. இந்த புதனை குரு பார்வையில் இருக்கிறார் அல்லது சுக்கிரனுடைய இணைவில் ஒரு 10 டிகிரி தள்ளி சுக்கிரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ரூபத்திலையும் பாதிப்பு கிடையாது. எந்த ஒரு விதிக்கும் விதி விலக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜோதிட சாஸ்திரத்தை தொட்டாவே பயந்துக்காதீங்க. எல்லா விதிக்கும் விதி விலக்கு, நூற்றுக்கணக்கான விதி விலக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ அஸ்தமனமான கிரகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய காரகத்துவம் ஆதிபத்தியத்தை தன்னோட தசையில் முழுமையாக இழக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இந்த அஸ்தங்க தோஷத்தில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம் என்னென்னா சூரியனோடு மின்காந்த கதிர்வீச்சுக்கு அருகாமையில் மற்ற கிரகங்கள் போகும்போது தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் இழந்துடும். ஏன்னா காந்தத்தில் நெருப்புகளை போட்டிங்கன்னா காந்தம் தன்னுடைய தன்மை இழக்கிற மாதிரி சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அருகாமையில் எந்த கிரகமும் போகக்கூடாது. அப்படி போயிட்டா தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகளை இழந்துடும். இதுக்கு இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த சூரியன் எந்த டிகிரியில் இருக்கிறாரு பாருங்க. ஏன்னா சூரியன் முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாரு, எல்லா கிரகங்களும் பின்னோக்கி ஓடிட்டு இருக்குது. ஒரு சில நேரத்தில் இந்த சூரியனை முந்திட்டு சில கிரகங்களோட அப்போது சூரியன் ஒரு 13 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா சூரியன் 13 டிகிரியில் இருக்கிறான்னா
சூரியனை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரை அஸ்தாங்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். ஆனால் சூரியனை விட்டு விலகி போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தவரை 23 டிகிரி தாண்டி போயிட்டு இருக்கிறான்னா அஸ்தாங்க தோஷத்தை விலகி போயிட்டு இருக்கிறனால இதில் இருக்கக்கூடிய தாக்கம் கடுமையாகவும் இதில் இருக்கக்கூடிய தாக்கம் சுமாராகவும் இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரை சூரியனுக்கு அருகாமையில் சுக்கிரன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, பார்த்துட்டிங்கன்னா பூமி இங்கே இருக்குது. இப்போ இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம். இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பின்னோக்கி வரும்போது ஏற்படக்கூடிய அஸ்தாங்க தோஷம் வேறு, இங்கே பூமிக்கு அருகாமையில் இருக்கும்போது அஸ்தாங்க தோஷம் வேறு. அப்போ சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஸ்தாங்க தோஷங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை கண்டிப்பாக செலுத்தாது. என்ன காரணம்? ஏதோ ஒரு ரூபத்தில் பூமிக்கு இந்த கதிர்வீச்சு கிடச்சிட்ருக்கும். ஆனால் சூரியனுக்கு பிற்பகுதியில் போகக்கூடிய சுக்கிரனுடைய கதிர்வீச்சும் புதனுடைய கதிர்வீச்சும் முழுமையான முறையில் கிடைக்காது. இது அனுபவத்தில் சில வரைபடங்கள் மூலயமா நான் உங்களுக்கு போட்டு காமிச்சா மட்டும்தான் புரியும். இது 2 விதமான அஸ்தாங்க நிலையில் இருக்கிறதுனால எல்லாமே அஸ்தாங்கம்னு நீங்களே எடுத்துக்காதீங்க. சூரியனை நோக்கி அருகாமையில் வரக்கூடிய அஸ்தாங்கம் வேறு, சூரியனை விட்டு விலகி செல்லக்கூடிய அஸ்தாங்கம்ங்கிறது வேறு. அஸ்தாங்க தோஷம்னாவே 8 டிகிரிக்குள் ஒரு கிரகம் சூரியனுக்கு அருகாமையில் வரும்பொழுது மின்காந்த கதிர்வீச்சுகளை இழக்குதுன்னு சொன்னாலும் கூட சூரியனுக்கு பக்கத்தில் வருதா சூரியனை விட்டு விலகி போதான்னு பார்த்தீங்கன்னா தான் ஜோதிட சாஸ்திரத்தில் அஸ்தாங்கத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக எடுக்க முடியும்னு புரிஞ்சுக்குங்க. சூரியனை நோக்கி ஒரு கிரகம் வரும்போது சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள் அதீதமான முறையில் அந்த கிரகங்களுக்கு கிடைக்கும்போது தன்னுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் சலனம் அடையும்னு புரிஞ்சுக்குங்க. ஆனால் சூரியனை விட்டு விலகி போக போக தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது அஸ்தாங்க தோஷம் பெரிய அளவில் பாதிக்காது. அதே மாதிரி சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் சூரியனுக்கு அருகாமையில் போகும்பொழுது சூரியன் தன்னுடைய தசை நடத்தும் பொழுது எந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுகளை அவர் வாங்கி வச்சிருக்கிறதுனால தன்னோட தசையில் இந்த கிரகங்களுடைய பலன்களை அவர் தான் தருவார். அப்போ சூரியனுக்கு அருகாமையில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் தசை வரும்பொழுது சூரியனை போல செயல்படுவார், சூரிய தசை வரும்பொழுது செவ்வாயை போல செயல்படுவார். சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி தான் வலுவாக இருக்கிறாருன்னா உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும் பொழுது சூரிய தசையை போல செயல்பட்டு அரசு வேலை கிடைச்சிடும். அப்போ உண்மையாலுமே என்னென்னா இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிட்ட தன்னோட பலத்தை இழக்கிறதுனால ஒரு தசை நடத்தும் பொழுது சூரியனோடு எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் சூரியன் தான் தன்னோட தசையில் அந்த பலன்களை செய்வார். சுக்கிரன் சேர்ந்திருந்தா நல்ல இல்வாழ்க்கை அமையும், குரு சேர்ந்திருந்தா தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்கும் தன்னோட சூரியனோட தசையில், புதன் சேர்ந்திருந்தா வாழ்க்கையில் புத ஆதித்யோகமாக செயல்பட்டு கல்வியில் ஞானத்தில் நிபுணத்துவத்தை அடைவீங்க. செவ்வாய் சேர்ந்திருந்தா வாழ்க்கையில் அதிகாரம் ஆளுமை 2 கிடச்சி தைரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவீங்க. சந்திரன் சூரியனோட சேர்ந்திருந்தா ஒரு வாழ்க்கையில் 4 பேர் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்திலிருந்து குருவுடைய பார்வையில் இருந்தால் சிவராஜ் யோகமாக செயல்படும். இது கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஷப வீட்டில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் பிறந்திருந்து குருவுடைய பார்வை விருச்சிகத்திலிருந்து அவருக்கு பூரணத்துவமாக கிடைச்சதுனால அவர் வாழ்க்கையில் சிவராஜ யோகத்தை அனுபவிச்சார். இதை அனுபவத்தில் பார்க்கும்போது தான் புரியும். அதே மாதிரி சனி சூரியனோட சேர்ந்துருச்சு. கடினமான உழைப்பாளியாக சூரிய தசையில் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கூச்சப்படாமல் செஞ்சு கடினத்துவமாக பாடுபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களும் சூரிய தசையில் சனி சூரியனோட சேர்ந்திருந்தா இந்த மேஷ வீட்டில் சனி நீச்சமாக இருக்கும், சூரியன் உச்சமாக இருக்கும். சனி மேச வீட்டில் நீச்சமடைவார், நீச்சமடையும் பொழுது அதே இடத்துல சூரியன் உச்சமடைவார். இப்போது நீச்சபங்கமாக நம்ம எடுத்துக்கூடாது. அது சந்திரகேந்திரத்தில் சனி இருக்கு அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம்னு எடுத்துக்கூடாது. சனி தசை நடக்கும்போது கண்டிப்பாக சனி நல்லதே செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சனி சூரியனை போல செயல்படுவார், சூரியன் சனியை போல செயல்படுவார். 2 பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட அஸ்தமனம் அடைஞ்சிருந்தா சனியை பொறுத்த வரைக்கும் நீச்சபங்க ராஜயோகமாக செயல்பட மாட்டார். அது வக்கரமாக இருந்தாலும் சரி வக்கரம் ஆகாட்டியும் சரி, இது அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ எந்த கிரகமே சூரியனுக்கு அருகாமையில் போய் அஸ்தமனம் அடையக்கூடாது. அஸ்தமனம் அடைஞ்சால் அதற்கு விதி விலக்கு. சுபகிரக பார்வை சுபகிரக சேர்க்கையில் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அந்த தசாபுத்தி நடக்கும்போது முழுமையான ராஜயோகத்தை அந்த கிரகங்கள் கொடுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான மனைவி தான் அமைஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொட்டு ஜெயிக்கணும் அதிர்ஷ்டமான தேதி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.